ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். பிள்ளையார் கோவிலுக்கு போய் இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் 3 முறை சொல்லி வாங்க. அப்படி இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்க பிள்ளையார் கோவிலுக்கு போய் சொல்றது மூலியமா நீங்க நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தி காட்டலாம். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள்னு எல்லாத்தையுமே இது சரி பண்ணி கொடுக்கும். நீங்க தைரியமுடனும் நம்பிக்கையுடனும் சென்று உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று இதை மட்டும் செஞ்சு சொல்லிட்டு வந்தீங்கன்னா போதும். இது ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கும். எத்தனையோ நபர்கள் வாழ்க்கையில கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள் சொல்லிட்டு எல்லாமே இது தீர்த்து வச்சிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் சரிங்க, அது எல்லாத்தையுமே இந்த ஒத்த ஸ்லோகம், அதுவும் பிள்ளையார் கோயிலுக்கு போய் நீங்க சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள், கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு உங்க குடும்பத்துல நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை என எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லபடியா நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் தலையெழுத்தே மொத்தமா மாறிடும். நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய கஷ்டத்துல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. உங்க கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நன்மை நடக்க ஆரம்பிக்கும். நீங்க நினைச்சது எல்லாத்தையும் நடத்தி காட்ட முடியும். உங்கள் வீடுகளை தேடி அசுர வேகத்தில் பணம் வர ஆரம்பிக்கும். இந்த பண பிரச்சனை இருந்தா கூட அது எல்லாமே சரியாயிடும். இதை நீங்க தைரியமா செஞ்சுட்டு வந்தா போதும். இதை நீங்க செஞ்சா எங்க இன்னும் கஷ்டம் வந்துருமா அப்படின்ற எண்ணமே வேண்டாம். முக்கியமா நீங்க ஸ்லோகங்கள், மந்திரங்கள் போன்ற விஷயங்களை உச்சரிக்கும் பொழுது அது உங்களுடைய மன நிம்மதியையும் முக்கியமாய் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட ஒரே ஒரு மந்திரத்தை நீங்க 3 முறை 21 நாட்கள் பிள்ளையார் கோயிலுக்கு சென்று செஞ்சு வந்தீங்கன்னா போதும். இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். முக்கியமா இந்த மார்கழி மாதம் மீதம் இருக்கக்கூடிய 21 நாட்களுக்கு சென்று நீங்கள் இதை மட்டும் செஞ்சு வாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்களை மாற்றி கஷ்டங்களை தீர்த்து வைக்கும். இது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்க தினமும் கூற வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா 3 முறை அப்படின்ற ஒரு வாக்குல நீங்க கூறிட்டு வர வேண்டும். இப்படி 3 முறைன்ற ஒரு விஷயத்துல நீங்க கூறிட்டு வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள்னு எல்லாமே இது சரி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்க பிள்ளையார் கோயிலுக்கு போய் தான் சொல்லணும். முக்கியமா நீங்க சொல்லும் பொழுது சுத்தபத்தமா இருங்கள். முடிஞ்சா அங்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏத்திடுங்க. இது ஏத்துறதுனாலே கூட நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்படிலாம் செஞ்சுட்டு நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், ஓம் கம் கணபதியே போற்றி, ஓம் கம் கணபதியே போற்றி, ஓம் கம் கணபதியே போற்றி. இப்படி மட்டும் இதை மட்டும் சொல்லிவாங்க. இது உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க இதை மட்டும் போயிட்டு நம்பிக்கையோட சொல்லிவாங்க. இது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். நீங்க மட்டும் சொல்லாம உங்க தொடர்பு நண்பர்கள், உறவினர் கூட சொல்லுங்க. அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இது தீர்க்கும். நம்பிக்கையோட சொல்லிவாங்க, நல்லதே நடக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.